இந்த தேவசாய் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, ஆத்துமாக்களுக்கு, திரளாக ஃபேஸ்புக் குரூப்பில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க அருமை நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபாதர்ஸ், இன்னும் பாஸ்டர்ஸ், நிறைய சிஸ்டர்ஸ், நிறைய பொதுநிலை ஊழியர்கள், இன்னும் இந்த பூமியிலே கடவுளுக்காக ஜெப தபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த ஊழியனின் பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இந்த இதில் ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க, ஹெட்டிங் கொஞ்சம் தலைப்பு கொடுத்து பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால் இன்றைக்கி இந்த தலைப்பு என்பது அன்னை மரியாள். ஏன்னா அநேக மரியாளுடைய குரூப் தான் நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்க. அன்னை மரியாள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு தாயானவர்கள். இயேசு அன்பு சீடனை நோக்கி பார்த்து சொன்னார், நண்பா, இதோ உன்னுடைய தாய் என்று சொல்லி. ஆகவே இந்த உலகத்திற்கு எல்லா மக்களுக்கும், மனுஷனுக்கும் ஒரு மிகப்பெரிய சொத்தை, செல்வத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்த தாய் யாருன்னு சொன்னால் அன்னை மரியாள். அந்த சொத்து எது அப்படிங்கிறது தெரியாமல் மக்கள் இன்னைக்கு தவறான ஒரு முறையிலே, வழிமுறையிலே இன்னைக்கு மரியாதை வழிபாடுகளை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்னை மரியாள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனுக்கும், எல்லா மதத்தவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சொத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். அழியா சொத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். அந்த சொத்து தான் யாருன்னு சொன்னால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைதிக்கு நிச்சயம் நல்ல கரங்கள். ஆகவே யார் கொடுக்க முடியாத ஒரு சொத்து. எந்த தாயும் இந்த உலகத்தில் நம்மளை பெற்றவங்க கூட என்ன செய்யலைன்னா இப்படி ஒரு சொத்தை என்ன செய்யலை, நம்ம கொடுக்கலை. கொட்ட பிள்ளைங்களுக்கு தங்க நகைகளை, கம்பல், மூக்கத்தி, கொலுசு, ட்ரெஸ்ஸு, வேலை, உத்தியோகம், இன்னும் சில வீடுகள், இப்படி நிறைய உலக சொத்துக்களை நினைப்பாங்க. பழனிசாமி கூட அன்றைக்கி சொன்னார், எங்கள் அம்மா சொத்துக்கிறது இந்த சொத்து, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் தாத்தா கொடுத்த சொத்து அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த பூமியில் உள்ள எல்லா தாய்மார்களும் அழிஞ்சு போகிற சொத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார்கள். நகை அழிஞ்சு போகும், வீடு அழிஞ்சு போகும், வேலை, உத்தியோகம் அழிஞ்சு போகும், பணம் அழிஞ்சு போகும். இந்த உலகத்தில் அவங்க இன்றைக்கி நம்ம தாயின் தகப்பம் கொடுத்துருக்கிற எல்லா சொத்தையும் என்ன செய்ய போகும், அழிஞ்சு போகக்கூடிய சொத்து. ஆனால் அன்னை மரியாள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த சொத்து என்ன சொத்துன்னு சொன்னார், அழியாத சொத்து. அந்த சொத்தை இன்னைக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அந்த சொத்தை என்ன செய்யணும், இயேசு ராஜாவுக்கு நான் சொந்தம், இயேசு எனக்கு சொந்தம், இயேசு ராஜாவுக்கு நான் சொந்தம், இயேசு எனக்கு சொந்தம். அவர் சாயலாய் படைக்கப்பட்டே, அவர் பாவனையாய் உள்ளே, அவர் சாயலாய் படைக்கப்பட்டே, அவர் பாவனையாய் உள்ளே, அவரை போல் என்றும் நடப்பே.
உலகத்துல ஒரு மிகப்பெரிய சொத்தை, அழியாத சொத்தை உலகத்துல உள்ள மரியாள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா கொடுத்திருக்கிறாங்க. இது தன்னுடைய வாழ்க்கையே முழுசும் கடவுளுக்காக அர்ப்பணித்து, தாயின் கற்பத்திலே இறைவனுக்கு என்ன செய்யப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட தன் தாயால் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஸ்திரீ, ஒரு கன்னி தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு என்ன செய்கிறார்கள்? ஒப்பு கொடுக்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால், இந்த பூமியிலே உள்ள ஒரு நோக்கம், ஒரு திட்டம், கடவுளுடைய திட்டம் என்னவென்று சொன்னால், இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும், முதல் மனிதன் செய்த பாவத்தினால் மரித்து போன அனைத்து உயிர்களையும் மீட்கும்படி, ரட்சிக்கும்படி, இந்த உலகத்திலே இரட்சகரை என்ன செய்ய வேண்டும்? கொடுப்பதற்காக தன் வாழ்க்கையை, உயிரை, வாழ்க்கையை முழுசு என்ன செய்தவர்கள்? தியாகம் செய்த கடவுளுக்காக ஒப்பு கொடுத்த ஒரு தியாகி. அவங்க செய்த தியாகத்தினால் தன் வாழ்க்கையை, தன் கற்பை கடவுளுக்கு என்ன செய்ய காணிக்கையாக ஒப்பு கொடுத்தபடியினால் இந்த சொத்தை இறைவன் என்ன செய்கிற மரியாள் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு கொடுக்கிறார். அதனால மரியாள் என்பது இந்த உலகத்தில் நம்மளை போல இந்த ஒரு மாம்ச ரீதியாக அழிஞ்சு போகிற விஷயங்களுக்காக, சின்ன சின்ன விஷயங்களுக்காக அல்ல. புனிதர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்த மரியாளுடைய வழிகாட்டிகள் 120 பேர் மாடி அறையிலே உட்கார்ந்து, 120 பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மேல் மாடி அறையிலே உட்கார்ந்து மரியாளும் மற்ற அப்போஸ்தலர்களும் சீடர்களும் என்ன செய்கிறாங்கன்னா உட்கார்ந்து இடைவிடாமல் கடவுளை இறைஞ்சி போற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த ஜெபம் மாலை, துதி மாலை. இந்த ஜெபமாலை இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு சொன்னால் வேடிக்கை ஆயிடுச்சு. இந்த ஜெபமாலை இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு வாய்ப்பாடு மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க செய்த ஜெபமாலை என்பது சக்தி வாய்ந்தது. அந்த ஜெபமாலை பரலோகத்தை இந்த பூமிக்கு இறங்கி வர பண்ணியது. கடவுளுடைய ஆவியானவரை இந்த பூமியிலே இறங்கி வர செய்து அந்த 120 பேர் நிரப்பி, அந்த 120 பேரும் அந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இந்த பூமியிலே மிகப்பெரிய அருங்குறிகளை, கடவுளுடைய ராஜ்யத்தை அதை ஸ்தாபிப்பதற்கு உதவியாக இருந்தது எது என்று சொல்லி தெரியுமா? இந்த ஜெபம் மாலையின் ஆற்றல் சக்தி. கைதை தெரிஞ்சுவோம். அதனால அப்போஸ்தலர்கள், இந்த புனிதர்கள் அனைவருமே இந்த அன்னை மரியாள் காட்டிய வழியிலே, அன்னை மரியாள் காட்டிய அந்த ஜெப முறையிலே இந்த பூமியிலே அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது, துதிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது, தொழுது கொள்ள ஆரம்பிக்கின்ற பொழுது கடவுளுடைய ராஜ்யம், அரசு என்ன செய்தது என்று சொன்னால் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டு, அன்னைக்கு ஈரோது மன்னன், ராஜாக்கள், ஆசாரியர்கள், பிரபுகள் ஆண்டு கொண்டிருந்த அந்த சூழ்நிலை காலகட்டத்திலே இவர்களுடைய அந்த பிரேயர், இவருடைய அந்த ஜெபம் மாலை, அந்த ஜெபம் என்ன செய்தது என்று சொன்னால் மிகப்பெரிய சக்தியை, கடவுளுடைய அந்த உன்னத வல்லமையை, ஆற்றலை, கடவுளுடைய தன்மையை, சுவாபத்தை அது இந்த உலகத்தில் என்ன செய்த பகிரங்கமாக இடி முழக்கம் போல என்ன செய்தது என்று சொன்னால் வெடித்து பயங்கர சத்தம் உண்டாகி அங்கே கூடியிருந்த திரளான லட்சக்கணக்கான மக்கள் அதிர்ச்சி அடையும்படி, அதிர்ந்து போகும்படி நடந்த ஒரு சம்பவம் தான் ஜெபமாலை தான். எதுன்னு சொன்னால் அந்த ஜெபமாலை. இதை நான் அடுத்த பகுதியில் அந்த ஜெபமாலையினுடைய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அவங்க என்ன ஜெபம் பண்ணாங்க, எப்படி ஜெபம் பண்ணாங்கங்கிறத என்ன செய்யணும்னா பார்ப்போம். ஆனால் இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இந்த சொத்து நல்லா நீ கவனிக்கணும். இதைத்தான் ரோமேயர்கள் திருமுகத்திலே 10வது அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லுவார். இங்கே ரோமேயர்கள் திருமுகத்திலே பவுல் எழுதுகிறதை வாசியுங்கள் பார்ப்போம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நல்லா கவனிக்கணும், நல்லா நீ கவனிக்கணும். இதெல்லாம் முக்கியமான விஷயம் இருக்கு. இதுதான் மரியாள் கொடுத்த சொத்து. அன்னை மரியாள் கத்தோலிக்க சபைக்கு, விசுவாசிகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த சொத்து என்னன்னு தெரியுமா? முதலே சொல்லிட்டேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ஒரு பாட்டு கூட பாடுவோம், நீரே என் செல்வம், நீரே என் சொத்து, நீரே என் ஜீவன், நீரே என்னுடைய ஐஸ்வர்யம், நீர். அதனால் இந்த இயேசு தான் இன்னைக்கு இந்த உலகத்தில், இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவனை குபேரனாக்குகிறார், அவனை செல்வந்தனாக்குகிறார், அவனை ஆற்றல் உள்ளவனாக, அற்புதங்களை செய்கிறவனாக, புதுமைகளை செய்கிறவனாக, பேய்களை ஓட்டுகிறவனாக, நோய்களை குணமாக்குகிறவனாக, இன்னும் பல பரலோகத்தினுடைய ரகசியங்களை, மறைபொருட்களை, புதையல்களை இந்த பூமியிலே எல்லா
எல்லா மனுஷனுக்கும் வெளிப்படுத்துகிறவனாக கொடுக்கிறவனாக மாற்றுகிறது எது என்று சொன்னால் இந்த இயேசு என்கிற சொத்து. இந்த இயேசுவில் தான் எல்லாத்தையும் பிதாவாகிய தேவனே சொல்றாரு. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் சொல்லுங்க ஒளியா இருந்தது. அந்த ஒளி தான் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் என்ன செய்யணும்னா வழிகாட்டியா இருக்கிறது. அதான் இயேசு சொல்ற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஒரு கைத்திட்டுக்கலாம் அப்போ நல்லா கரங்களை கட்டி. அதனால இந்த சொத்தை நல்லா நீங்க பயன்படுத்த கத்துக்கணும். இந்த இயேசுவை நீங்க இயேசுவோடு நடக்க கத்துக்கணும். இயேசு என்ன சொல்றாரோ அதை செய்ய கத்துக்கணும். அன்னை மரியாள் சொன்ன அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் சொல்றாரு, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள். கைதிகள் ஒரு தாய் நமக்கு அன்னை மரியாள் தாயின்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நம்ம என்ன செய்யணும். அவங்க தான் யாருன்னா மரியாளுடைய பிள்ளைகள். ஆனால் அந்த மரியாளுடைய பிள்ளைகள் அன்னை மரியாள் கூட இருந்த அந்த புனிதர்கள் அப்போஸ்தலர்கள் இன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்களோ எப்படி அழைத்தார்களோ அதே போல் அவங்க என்ன செய்யாங்கன்னா கூடி இருக்கின்ற பொழுது அந்த இயேசுவானவர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை, நெருப்பின் ஞானஸ்நானத்தை அவர் வாக்களித்தபடி என்ன செய்கிறார் சொன்னால் அன்னைக்கு கூடியிருந்த அந்த 120 பேர் அங்கே தான் முதல்ல என்ன செய்யணும் அதை ஸ்தாபிக்கப்படும். கடவுளுடைய அரசு 120 ஸ்தாபிக்கப்படுகிறது. அங்கே தான் இந்த கிறிஸ்தவம் ஆரம்பமாகிறது. இந்த கிறிஸ்தவம் அங்கே தான் என்ன செய்கிறது சொன்னால் எழுப்புதல், அங்கே தீ என்ன செய்கிறது பற்றி எரிய ஆரம்பிக்கின்றது. இதைத்தாங்க ரோமர்கள் திருமத்தில் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாசிமா நல்லா கவனிக்க, நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு எப்படி கடவுள் பிதாவாகிய தேவன் அவரை நமக்காக பாவத்துக்காக மரித்த அவரை மரணத்திலிருந்து உயிர்ப்பித்தார், எழுப்பினார் என்பதை உன் இருதயத்திலே நீ விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நல்ல கைதட்டி நல்ல கரங்களை. இங்கதான் நீ கண்டுபிடிக்கணும். இங்கதான் இதுல தான் இருக்கு ரகசியம், இதெல்லாம் இருக்கு பொக்கிஷம். ஒரு மனிதனுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தேவன் எங்க ரகசியத்தை வச்சிருக்கிறாருன்னா அந்த இயேசுக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே. அதனால இங்க சொல்றாரு, அதனை உள்ளத்தில் விசுவாசிக்க வேண்டும். இதை அன்னை மரியாள் என்ன செய்றாங்கன்னா தன்னுடைய சீடர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு, இந்த அவங்க தான் இயேசுவை பற்றி அந்த தரிசனங்களை வெளிப்பாடுகளை மற்றவங்க தேவதூதன் டைரக்டாக சொல்கிறான், உன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அவர் இந்த பூமியில் உள்ள எல்லா மனுஷனையும் என்ன செய்வார், பாவத்தில் இருந்து மீட்டு என்ன செய்வார், ரட்சிப்பார், விடுவிப்பார், ரட்சகர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்கிற பெயருக்கு இந்த பூமியில் உள்ள எல்லா பாவிகளையும் மனிதர்களையும் ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். கைது என்ன செய்வாங்க காரியங்களை கேட்க. அடுத்து கீழே 10ஆம் வசனம் 10, 11, 12 வாசிக்க பார்ப்போம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். விசுவாசம் தான் கடவுளுக்கு உகந்தது. என்னன்னா விசுவாசத்தினால தான். நீ எந்த அளவுக்கு கடவுள் மேல, இயேசுவின் மேல விசுவாசம் வைக்கிறியோ அதை பொறுத்து என்ன விசுவாசிக்கிறவன் என்ன செய்யப்படுகிறான், ரட்சிக்கப்படுகிறான். வாசி, யூதன் என்றும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க கிறிஸ்தவன் என்று, இந்து என்று, முஸ்லீம் என்றெல்லாம் கிடையாது. யூதன் என்றும், அன்னைக்குள்ளதுல சொல்றாரு கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லோருக்கும் கர்த்தரானவர். இங்கதான் சொல்லிட்டாரு, அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் யார் இருக்கிறார்னா அந்த இயேசு இருக்கிறார். கைதிட்டுகளை பார்ப்போம். நல்ல கரங்களை கட்டி. இந்த உலகத்தில் உன்னை ஐஸ்வர்யவனாக, செல்வந்தனாக, உன்னை குபேரனாக, உன்னை வல்லமையுடையவனாக, உன்னை அற்புதங்களை செய்கிற சக்தியை உடையவனாக, புதுமை செய்யும் ஆற்றலை உடையவனாக மாற்றுகிறது எது என்று சொன்னால் அந்த பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே அனுப்பிய அந்த இயேசு கிறிஸ்துவை, குமாரனை விசுவாசித்து அவரை நீ என்ன செய்ய வேண்டும், தொழுது கொண்டு. நீ யூதனாயிரு, நீ கிரேக்கனாரு, யாராவது போ, நீ இந்துவாயிரு, கத்தோலிக்கனாயிரு, பெந்தைகோஸ்தக்காரனாரு, சிஎஸ்ஐக்காரனாரு, இல்லை நீ அசம்பிளி ஆஃப் காரனாரு, இல்லை நீ மாநாதக்காரனாரு, யாரா இருந்தாலும் சரி என்ன சொல்றாருன்னா
அவரை விசுவாசித்து என் பாவத்திற்காக என்னுடைய அக்கிரமத்திற்காக அவர் பாடுபட்டு மரித்து அவர் இப்பொழுது உயிரோடு எழுப்பி இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறார்னா பரலோகம் சென்று பரலோகத்தில் எனக்கு ஒரு இடத்தை ஸ்தலத்தை செத்து போனதுக்கு அந்த உடலை விட்டு பிரிந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தமாக அங்க பண்ணி கொண்டிருக்கிறார், அங்க உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நீ என்ன செய்யணும்? விசுவாசித்து அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள். இங்கதான் சொல்றாரு. இன்னைக்கு இந்த ஒன்று தான் நடக்கலைங்க, எல்லா ஜபமும் நடக்கு. கைதிட்டு நடக்கு, பாட்டு நடக்கு, ஆட்டம் நடக்கு. ஆண்டவரே அதைத்தாரும் இதைத்தாரும் வீட்டைத்தாரும் காட்டத்தாரும் சுடுகாட்டத்தாரும். இன்னைக்கு நிறைய பாசுமார் ஜெபம் பண்ணிக்கிறாங்க, சுடுகாடு வேணும், சுடுகாட்டுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். அரசாங்கம் சுடுகாட்டை தருவதற்காக நாம் சுடுகாட்டுக்காக என்ன செய்வோம்? ஆனால் இங்கே அன்னை மரியாளுடைய ஜெபம், அந்த ஜெபமாலை என்ன சொல்லுதுன்னா, பரலோகத்திலே நமக்கு ஒரு உறைவிடத்தை, நமக்கு ஒரு ஸ்தலத்தை, மாளிகை, ஒரு பளிங்கு மாளிகையை நமக்கு உருவாக்கும்படியாக அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார். இயேசு பரிந்து வச்சு கைதுகளை பார்ப்போம். அதனால அது கீழே உள்ள வசனத்தை வாசிமா, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவார். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தேவனை தொழுது கொள். நல்லா கவனிக்கணும். இதுதான் மரியாள் சொன்ன, மரியாளுடைய சொத்து. அதான் சொல்றாங்க, மரியாளுடைய சொத்தை நீ நேசிக்கும் போது, விசுவாசிக்கும் போது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்களேன், எல்லாம் நீ கவனிக்கணும். அதனால இன்னைக்கு நித்திய ஜீவன் நமக்கு வெற்றி ஜெயம் எதுல, எல்லாம் எதுல இருக்குன்னு சொன்னா, இந்த தாய் அன்னை மரியாள் கொடுத்த சொத்துல இருக்குங்க, அந்த செல்வத்தில் இருக்குங்க. அந்த செல்வம் இன்னைக்கு நமக்கு என்ன செய்யணும்? அழியா செல்வத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்தவர்கள். இதுக்கு தகுதியானவர் யாருன்னு சொன்னால் இந்த அன்னை மரியாள் மட்டுமே. அதனால் மதிப்புக்குரியவங்க, கணக்குக்குரியவங்க, வணக்கத்துக்குரியவங்க. ஆனால் அன்னை மரியாள் ஆராதனைக்குரியவர்கள். அது அங்கே தான் சொல்கிறார். ஆராதனை போப்பு என்ன செய்கிறாருன்னா, நம்ம இப்போ புதுசாக வந்திருக்கிற போப்பு அது எழுதுகிறார், இந்த உலகத்தில் மனுஷனை ரட்சிக்கிறதற்கு ரட்சகர் என்கிற ஒரே ஒருத்தர் யார் சொன்னால் இயேசு மட்டுமே என்பதை அவர் சொல்லுகிறார். கைது கேள்வி நல்லா கரங்க. அதனால் இங்கே இந்த தொழுகை, இதை யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் சொல்லுவார். அங்கேயும் சொல்கிறார், பழைய அன்னையும் சொல்கிறாரு, அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர் எவனோ அவன் ரட்சிக்கப்படுறான். அப்போஸ்தலர் பணி 2:21 சொல்லுவார், அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். எடுத்துட்டீங்களா? வாசிங்க பார்ப்போம். யோவேல் 2:32 சொல்றார், வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். போதும். அடுத்து அப்போஸ்தலர் 2:21 சொல்லுவார், அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ. இப்படியே சொல்லிகிட்டே போகலாம். அதனால் இன்னைக்கு சாத்தான் என்ன பண்ணிட்டான்னா, ஒளியின் ஆவி சபைகளுக்குள்ளே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த தொழுகையை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பண்ண வச்சுட்டான். எல்லா மந்திரத்தையும் சொல்லு, எல்லா ஜெபத்தையும் சொல்லு, எல்லா விண்ணப்பத்தையும் சொல்லு, அவனுக்காக ஜெபம் பண்ணு, இவனுக்காக ஜெபம் பண்ணு, நாட்டுக்காக ஜெபம் பண்ணு, நீ கூட்டுக்காக ஜெபம் பண்ணு, சுடுகாட்டுக்காக ஜெபம் பண்ணு என்ன செஞ்சிட்டான்னா, அடுத்து நான் அந்த ஜெப முறையை உங்களுக்கு என்ன செய்கிறேன்னா சொல்கிறேன். அதனால் இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற கத்தோலிக்க அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய அன்னை மரியாளுடைய அந்த குரூப், ஏகப்பட்ட வேளாங்கண்ணி மாதாவுடைய குரூப்பு, மற்ற நிறைய குரூப் பேர்கள் வச்சுருக்கிறேன். அதை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஏன்னா ஆரம்ப காலத்தில் இதை நான் அடுத்து சொல்கிறேன். இந்த பகுதியை நான் முடிச்சுட்டு அடுத்த பகுதி கண்டினியூ இதை நினச்சிங்கன்னா பாருங்கள்.